சமத்துவத்திற்கான குரல் கலையருவி சமூக ஊடக தொலைக்காட்சி. கலையருவி தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் ACM ருமைஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் புத்தாண்டில் ஆரம்பம். பாடசாலை நடைபெறும் நாட்களில் திருத்தம். பெருந்தொகையான போதை மாத்திரைகளுடன் 3 கைது. மட்டக்களப்பு மாவட்ட எல்லை பிரச்சினையை தீர்க்குமாறு ஹிஸ்புல்லா கோரிக்கை. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் எதிர்வரும் 1ஆம் திகதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலணியொன்று அண்மையில் ஸ்தாபிக்கப்பட்டது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி NS குமாநாயக்க, பதில் பொலிஸ்மா அதிபர் மற்றும் முப்படைகளின் தளபதிகள் உட்பட 18 பேர் ஜனாதிபதி செயலணியில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை திட்டமிடல், வழிகாட்டுதல், நடைமுறைப்படுத்துதல், முன்னேற்றத்தை மீளாய்வு செய்தல் மற்றும் குறிப்பிட்ட கால எல்லைக்குள் நிறைவு செய்தல் இந்த ஜனாதிபதி செயலணியின் பொறுப்புகளாகும். புதிய அரசியலமைப்பினை கொண்டு வருவதற்கான ஆலோசனைகளை நடத்தி வரும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அந்த புதிய அரசியலமைப்பில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்தாக்கி பாராளுமன்றத்திற்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்கி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட பிரதமர் பதவியை முன்னிறுத்த தீர்மானித்துள்ளது. இதற்கமைய அடுத்த மாகாண சபை தேர்தல் நடந்து முடிந்த கையோடு புதிய அரசியலமைப்புக்கான பணிகள் ஆரம்பமாக உள்ளன. தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் நிறைவடைந்ததன் பின்னர் அமுல்படுத்தப்பட உள்ள புதிய அரசியலமைப்பில் இடைக்கால ஏற்பாடு ஒன்றும் உள்ளடக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் எதிர்காலத்தில் பெயரளவுக்கு ஜனாதிபதி பதவியை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. தற்போதைய அரசியலமைப்பு திருத்தப்பட்டாலும் தற்போதுள்ள விருப்பு வாக்கு முறைமையே தொடரப்பட வேண்டும் என சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகள் அரசாங்கத்திடம் முன்மொழிந்துள்ளன. தொகுதி அளவில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டால் அது சிறுபான்மை பிரதிநிதித்துவத்துக்கு பலத்த தடையாக அமையும் என சிறுபான்மை கட்சிகள் கருத்து தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் உயர் நீதிமன்றத்தின் முடிவுக்கமைய உத்தேச அரசியலமைப்பு வரைவு சர்வஜன வாக்கெடுப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டிற்கான பாடசாலை இடம்பெறும் நாட்களின் எண்ணிக்கையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. வருடத்திற்கு 210 நாட்கள் பாடசாலைகளை நடத்தினாலும் அடுத்த வருடத்தில் அதன் எண்ணிக்கையை 181 நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதிக அளவிலான அரச விடுமுறைகளுடன் முதல் தவணை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள், அரசாங்க பாடசாலைகள் மற்றும் பிரிவினா மாணவர்கள் வருடாந்த கற்றலுக்காக வருகை தரும் நாட்கள் இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2024ஆம் ஆண்டுக்கான 3ஆம் தவணையை நிறைவு செய்யும் வகையில் முதல் 3 வாரங்கள், அதாவது ஜனவரி 2ஆம் திகதி முதல் 24ஆம் திகதி வரை நடைபெற உள்ளது. தொழில்நுட்ப ரீதியாக அடுத்த ஆண்டிற்கான கல்வி ஆண்டு ஜனவரி 27ஆம் திகதி ஆரம்பிக்கப்படும் எனவும் அடுத்த வருடத்திற்கான 26 பொது விடுமுறை நாட்களில் 4 விடுமுறை நாட்கள் மாத்திரமே வார இறுதி நாட்களில் வருவதாகவும் ஏனைய அனைத்தும் வார நாட்களாக இருப்பதால் 210 நாட்களுக்கு பாடசாலைகளை நடத்த இயலாது. இதனால் பாடசாலைகளை நடத்தும் நாட்கள் 181ஆக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதென கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மாவனெல்லை பிரதேசத்தில் பெருந்தொகையான போதை மாத்திரைகளுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாவனெல்லை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் 3 மாவனெல்லை ஹிந்தனிய மயானத்திற்கு அருகில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது 8100 போதை மாத்திரைகள், சந்தேக நபர்கள் வந்த வேன் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பனவும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவர் கொழும்பில் இருந்து போதை மாத்திரைகளில் வேனில் கொண்டு வந்து மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த 2 சந்தேக நபர்களுக்கு விற்பனை செய்து கொண்டிருந்த போதே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 22 வயது, 24 மற்றும் 25 வயதுடைய மாவனெல்லை பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாவனெல்லை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்ட எல்லை பிணக்குகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி MLA ஹிஸ்புல்லா
ஹிஸ்புல்லா கோரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான அருண் ஹேமச்சந்திரா தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா இக்கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இதன்போது குறித்த விடயத்தை கருத்தில் கொண்ட மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் உடனடியாக விசேட குழு ஒன்றினை அமைக்க இணக்கம் தெரிவித்துள்ளார். மேலும் மிக நீண்டகால மக்கள் குடியிருப்பு காணிகளை அரச காணிகளாக அண்மையில் மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் மட்டக்களப்பு மஞ்சந்தொடுவாய் பிரதேச காணிகளை மீண்டும் அந்தந்த மக்களுக்கான தனியார் காணிகளாக வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அதற்கான நடவடிக்கைகளை குறித்த குழு ஊடாக மேற்கொள்ள வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா கோரிக்கை விடுத்ததுடன் அந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மாவட்ட அரசாங்க அதிபர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் கலாநிதி ஜெயந்தலால் ரத்னசேகர மற்றும் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட திணைக்கள தலைவர்கள், முப்படைகளின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் முடிவடைந்தன.